நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ரக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ரமேஷ். இப்போ எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்கப்பட்டது உண்மைதான், ஆனா வருடத்தை மட்டும் குறிப்பிடவில்லை என்று சொல்லக்கூடிய பிரேமலதா அவர்கள் ஆரம்பிக்கும் போதே திமுகவுக்கு ஒரு நன்றியை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு கூட்டணிங்கிறது இது எல்லாமே தேர்தலை ஒட்டிய நகர்வா தானே இருக்கு, நாங்களும் அது போலதான் முடிவெடுப்போன்றாங்க. இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில தான் தொடர்கிறதா இல்ல ஒரு அதிருப்தியின் வெளிப்பாடா இவங்க பேசியிருக்காங்களா? திருமதி பிரேமலதா அவர்களுடைய கருத்து அவரது அதிருப்தியின் வெளிப்பாடு என்றே நான் பார்க்கிறேன். நிச்சயமாக சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் சிடப்பங்கீடு நடந்த போது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் பின்னாலே தருகிறோம் என்று சொன்னதாக அப்போதே செய்திகள் வெளிவந்தன. ஆகவே அதை பின்னால் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பது நியாயமற்ற ஒரு பேச்சாகவே நான் பார்க்கிறேன். திருமதி பிரேமலதா அவர்கள் திரு சுதீஷை கடைசி முயற்சியாக நேரில் அனுப்பினார். அதற்கும் பலன் கிட்டவில்லை. இப்போது அடுத்த ஆண்டு பார்க்கிறோம் என்று திரு கே.பி. முனுசாமி கூறுகிறார். ஆகவே தேர்தலில் காரியத்தை சாதித்துக் கொண்டு கழற்றி விட்டாலும் வியப்படைவதற்கில்லை. ஆகவே தேர்தலுக்கு முன்பு பெற வேண்டும். அதே சமயம் இவர்கள் எழுத்துப்பூர்வமாக அந்த அணியில் நீடிப்பதாக ஒரு அறிவிப்பை பெற்றிருக்கலாம். ஆனால் 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் அதிமுகவினுடைய பலம் பெருக வேண்டும் என்ற அடிப்படையில் 2 வேட்பாளர்களை அதிமுக நிறுத்தி இருக்கிறது. இது நிச்சயமாக பிரேமலதாவினுடைய அதிருப்தியினுடைய வெளிப்பாடுதான். இன்னொன்று, தேர்தலுக்கு நிறைய அவகாசம் இருப்பதால் அதற்குள் ஏதாவது அரசியல் மாற்றங்கள் நிகழலாம். அதை பொறுத்தும் முடிவை எடுத்துக் கொள்ளலாம் என்று தேமுதிக கருதி இருக்கலாம். தேமுதிகவுக்கு ஆப்ஷன் இருக்கிறது. திமுக அணிக்கும் போகலாம், விஜய் பக்கமும் போகலாம். எதற்காக இப்போது அவசரப்பட வேண்டும் என்று இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனா கே.பி. முனுசாமி அவர்கள் தேமுதிக கூட்டணியில தான் தொடருது அப்படிங்கிறதையும் உறுதிபட தெரிவிச்சார் பத்திரிகையாளர் சந்திப்புல. அப்ப அதிமுகவுக்கு தேமுதிக தேவையாக இருக்கிறது. தேமுதிக கூட்டணியில் தொடர்கிறது, அதிமுக அணியில் தொடர்கிறது என்று தேமுதிக தான் சொல்ல வேண்டும். கே.பி. முனுசாமி சொன்னால் ஆகிவிட்டதா? நானும் ரவுடி தான் என்று வடிவேலு சொல்லுகிற மாதிரி இருக்கிறது. ஆகவே தேமுதிக இருக்கிறதா என்பதை அந்த கட்சி தான் சொல்ல வேண்டும். இவர் சொல்வது ஆசை என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி திரு ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.